நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கங்கள். பல ஆயிரம் வருடங்கள் தாண்டியும் இன்றும் தொன்மை மாறாமல் இருக்கும் ஒரே மொழி நம்மளுடைய தமிழ் மொழி தான். அப்பேற்பட்ட நம்மளுடைய தமிழருக்கே உரித்தான இந்த மூலிகை மருத்துவத்தை உங்களிடம் கொண்டு சேர்க்கும் முயற்சி தான் இந்த நிகழ்ச்சி. இது மூலிகை மகத்துவம். பொதுவாக நம்மளுடைய நிகழ்ச்சியில மருத்துவர் திரு தணிகாச்சலம் சார் அவர்களோட தினமும் நம்ம ஒரு மூலிகையை பத்தியும் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு எந்த மூலிகையை பத்தி தெரிஞ்சுக்க போறோம், எப்படி நம்மளோட நோய்களை தீர்க்க போறோம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கங்க. ஸோ இன்னைக்கு நம்மளோட ஸ்பெஷல் என்ன சார் மூலிகை? இப்போ இன்னைக்கு நம்ம எதற்காக பேச இருக்கிறோம் அப்படின்னா, இப்போ தீபாவளியெல்லாம் முடிஞ்சிச்சு. நிறைய பலகாரங்கள்லாம் வீட்டில் செஞ்சு வச்சுட்டு அந்த பலகாரங்களே ஆகாமல் அது பாட்டுக்கும் ஸ்டாக்கில் கிடக்கு. அதனால் இவ்வளோ பலகாரம் வீணாக போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு போட்டு டெய்லி எப்படியாவது சாப்பிட்டு முடிச்சிடணும். சாப்பிட்டு நெஞ்சு கரிப்பு, கேஸ் ட்ரபிள், பசி எடுக்கலை, ஒரு விதமாக மயக்கமாக இருக்குது, தலைவலியாக வருது, சோர்வாக இருக்குது, சாப்பாட்டை பார்த்தாலே பிடிக்க முடியாமல் போயிடுச்சு, இந்த ஸ்வீட்டை பார்த்தாலே ஒரு மாதிரி ஆகுது. எவ்வளோ விருப்பமாக சாப்பிட்ட அந்த ஸ்வீட்டு இன்றைக்கி நமக்கு கண்ணுக்கு முன்னாடி அது வெறுப்பாக இருக்கக்கூடிய அளவிற்கு உடம்பு ஆயிடுச்சு. அப்படிங்கிற நிலையில் பாதிக்கப்பட்டிருப்பவருக்கான ஒரு எளிய தீர்வு மற்றும் திரும்பவும் உணவுகள் மீதான ஒரு விருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சாறு சிகிச்சை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறோம். ஓகே சார். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன சார்? இதற்கு நமக்கு தேவையானது எலுமிச்சம்பழம், புதினா, இதுவும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடியது, மல்லி, அப்புறம் இஞ்சி, அப்புறம் நெல்லிக்காய். ஓகே சார். ஸோ டோட்டல் செரிமான காம்போவே நம்ம கையில் இப்போ இருக்குது. ஸோ அடுத்ததான் என்ன செய்ய போகிறோம் சார்? இப்போ இது எல்லாமே நம்ம சாறு எடுக்கிறதுக்கான தேவையானது பண்ணுறோம். இப்போ ஒரு எலுமிச்சம்பழத்தை நம்ம பிழிஞ்சிக்கலாம். அதே மாதிரி ஒரு இஞ்சி சிறு துண்டுகளாக, ஒரு துண்டு இஞ்சி அது சிறு துண்டுகளாக நறுக்கி வச்சுக்கிறோம். அதே மாதிரி இது மல்லி, வச்சுக்கிட்டோம். அடுத்ததாக புதினா, ஒரே ஒரு நெல்லிக்காய். ஓகே சார். நெல்லிக்காயை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷனல், கிடைச்சதுன்னா யூஸ் பண்ணலாம், கிடைக்கலன்னா மற்றதை வச்சு கூட நம்ம பயன்படுத்திக்கலாம். ஓகே சார். இதனுடைய நெல்லிக்காயை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக கவனிக்க வேண்டியது அதனுடைய விதையை நம்ம எடுத்துடணும். ஓகே சார். அக விஷயம்னு நம்ம நிகழ்ச்சியில் அடிக்கடி நீங்கள் சொல்லியிருப்பீங்க. இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஓகே சார். ஸோ இது எல்லாமே வாசனை தரக்கூடிய ஒரு பொருள் தானே சார்? பொருள் வாசனை தரக்கூடியது. இதில் நம்ம சேர்த்துருக்கிற ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா கல்லீரல், மண்ணீரல் இதனுடைய செயல்பாட்டை ஊக்குவிக்கும், செரிமான பிரச்சனைகளை சரி செய்யும். அதே மாதிரி அந்த என்சைமினுடைய சுரப்பிகளை அதிகமாக சுரக்க வைக்கும். அதனால் இந்த செரிமான கோளாறுகள், கேஸ் ட்ரபிள், நெஞ்செரிச்சல் இந்த பிரச்சனைகள்லாம் இது சரியாக்குது. அடுத்ததாக இதோட எலுமிச்சை சேர்க்கிறார். ஸோ இதனோட கொஞ்சம் தேன் கலக்கணும். தேனோட நம்ம தேன் கலந்துக்கிறோம். ஓகே சார். சுவைக்காகவா இல்லை செரிமானத்திற்காகவா சார்? சுவைக்காக தேன் கலக்கிறோமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. ஓகே. தேன் என்பது ஒரு அமிர்தம். இது தேனை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எகிப்து, ஐரோப்பா போன்ற நாடுகளில், குறிப்பாக ஜெர்மன்லாம் பார்த்தீங்கன்னா தேன் இல்லாத வீடை நீங்கள் பார்க்க முடியாது. ஒவ்வொரு வீட்லேயும் குறைந்தது 2 லிட்டர் 3 லிட்டர் தேன் எப்போதும் வாங்கி வைத்திருப்பார்கள். தேன் நம்ம தேனை மட்டும் தினந்தோறும் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா பெரும்பான்மையான வியாதிகள் நம்மளை அணுகாமல் பார்த்துக்க முடியும். தேன் மட்டுமே மருந்தாக சாப்பிடலாம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம முன்னாடி சொல்லியிருக்கிறோம், இளநியோட தேனை எப்படி நம்ம கலந்து தினந்தோறும் ஒரு டீ காஃபி மாதிரி எப்படி நம்ம சாப்பிட்றது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருக்கிறோம். அதனால் தேன் என்பதை பொறுத்தவரைக்கும் ஒரு அற்புதமான இயற்கையின் படைப்பு. இயற்கையில் அதற்கு தேனுக்கு இணையானது எதுவும் கிடையாது.
நம்மளுடைய சாறு ரெடி ஆயிடுச்சு. சாறு ரெடி ஆயிடுச்சு சார் இது எப்போ சாப்பிடலாம்? வெறும் வயிற்றுல சாப்பிடலாம்? இது வந்து தினந்தோறும் கூட சாப்பிடலாம். அதே மாதிரி குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம். குழந்தைகளுக்கு வயிற்று பொறுமல் இருக்குது, மாந்தம் இருக்குது, பால் குடித்தா வாந்தி எடுத்துறாங்க, பால் வந்து செரிமானம் ஆகலை அப்படிங்கிற மாதிரி நிலையில் குழந்தைகள் அழுதுகிட்டே இருக்கிறாங்க. நான் குட்டி குழந்தைகளை பற்றி பேசுகிறேன். அவங்களுக்கு வந்து ஒரு 5 ml அளவுக்கு இந்த ஜூஸை நம்ம கொடுக்கலாம். அதே மாதிரி இப்போ தீபாவளி மாதிரியான சமயத்தில் நிறைய இடக்க முடக்கா சாப்பிட்றோம், ஹோட்டல் போகிறோம், சாப்பாடு சரியில்லை, ஃபுட் பாய்சனிங் ஆகுது. அந்த கண்டிஷனில் இதை சாப்பிடுகிற போது கூட அந்த உணவை வந்து சரிப்படுத்தக்கூடிய ஆற்றல் வாய்ந்ததாக இது இருக்குது. இந்த சாறு இப்போ உங்களுக்கு ரெடியாக இருக்குது. தீபாவளி பலகாரத்தையும் சாப்பிட்ருக்குறீங்க, இதையும் சாப்பிடுங்க. ஓகே சார். ஸோ என் கையில் இப்போ இருக்கிறது எலுமிச்சை, புதினா, கொத்தமல்லி, இஞ்சி, அதுக்கப்புறமா தேன், எலுமிச்சை, இந்த பொருட்கள் சேர்ந்து இந்த சாரை சார் தயாரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ தீபாவளி டைமில் என்ன மாதிரி நிறைய பேர் ஸ்வீட் சாப்பிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்கன்னு தெரியும். ஸோ அவங்க எல்லாருமே இந்த சாரை செஞ்சு யூஸ் பண்ணலாம். தீபாவளி டைமுக்கு மட்டும் இல்லை, எப்போ செரிமான பிரச்சனை வந்தாலும் இந்த நறுமணம் மிக்க இந்த ஜூஸை கண்டிப்பாக, அதாவது இந்த சாரை கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ டேஸ்ட் பண்ணிவிட்டு சொல்கிறேன். கண்டிப்பாக ரிசல்ட் உங்களுக்கும் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியும், இருந்தாலும் சொல்கிறேன். அற்புதமான சுவை, அந்த வாசனை இருக்குல்ல, ரொம்ப அருமையாக இருக்குது சார். இப்படி ஒரு அருமையான சாரை செஞ்சு காட்டினதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம். இன்றைக்கு நம்ம செரிமான கோளாறுகளை போக்கக்கூடிய ஒரு சாறு நம்ம இன்னைக்கு சொன்னோம். அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் சிறப்பான ஒரு செய்முறையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.